الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியில் நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியமான இரவுகளிலே ஈமானை பலப்படுத்தக்கூடிய, வரலாற்றிலே எவராலும் மறுக்கப்பட முடியாத சிறப்பு மிக்க ஒரு இரவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த இரவினுடைய சிறப்பு, இந்த இரவில்தான் அல்லாஹ் நமக்கு தொழுகையை கடமையாக்கினான். இந்த இரவில்தான் அல்லாஹ் தஆலா மாபெரும் அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டினான். தன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் சிறப்பான பல அற்புதங்களை நிகழ்த்தி பல படிப்பினைகளையும் அல்லாஹ் தஆலா நிகழ வைத்தான். இன்று இரவு இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய புனிதமான ஒரு இரவு. இஸ்ரா மிஅராஜ் என்றால் என்ன என்று பார்த்தால், இஸ்ரா என்று சொன்னால் இரவு பயணம். கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வல்ல ரஹ்மான் தன்னுடைய அருட்கொடைகளையும் தன்னுடைய ராஜாங்கத்தையும் ராஜ்யத்தையும் அவனுடைய மிகப்பெரிய அரசாங்கத்தையும் தன் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிப்பதற்காக இரவு நேரத்திலே பைத்துல் ஹராமிலிருந்து தொலைவில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு வல்ல ரஹ்மான் வானவர் ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்களோடு நபியை கொண்டு சென்ற இந்த நாள், இந்த இரவு. அங்கிருந்து அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸில் இருந்து 7 வானங்களையும் தாண்டி பல அதிசயங்களையும் அல்லாஹ் நபிக்கு காட்டி தன்னிடத்தில் வரவைத்து பரிசளித்த ஒரு நாள், ஒரு இரவு. இஸ்ரா என்றால் இரவு பயணம். பைத்துல் முகத்தஸிற்கு, பைத்துல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு சென்றதை சொல்லுவார்கள். அங்கிருந்து மேலே உயரத்திற்கு 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சென்று பார்த்த அந்த தினம், அந்த நிகழ்வை மிஅராஜ் என்று வர்ணிப்பார்கள். இந்த இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த இரவு, இந்த பயணம் மிக அற்புதமாக நிகழ்ந்த தினம்தான், நிகழ்ந்த இரவுதான்
இந்த இரவு. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் மிக தூயவன். யாரை எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் தன்னுடைய அடியாரை, அபுது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கின்ற அந்த வார்த்தையில் அல்லாஹ் வர்ணிக்கின்றான். தன்னுடைய அடியாரை அல்லாஹு தஆலா பைத்துல் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, தொலைவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு, பைத்துல் முகத்தஸிற்கு அல்லாஹு தஆலா கொண்டு சென்றான். அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்ததாக அல்லாஹ் வர்ணிக்கின்றான். அந்த இடத்தை சுற்றிலும், அந்த நிகழ்வை சுற்றிலும், இந்த இரவை சுற்றிலும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக திருமறையில் சொல்லுகின்றான். ஏன் இஸ்ரா, ஏன் மியராஜ் என்று பார்த்தால், அதற்கும் அல்லாஹ் பதிலளிக்கின்றான். லினுரியஹு மின் ஆயாத்தினா, அல்லாஹ்வுடைய அந்த ராஜ்யத்தையும் அரசாங்கத்தையும் அந்த அற்புதங்களையும் தன்னுடைய ஹபீபுக்கு காட்டுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மியராஜுடைய பயணத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான அற்புதங்களை அங்கே பார்த்தார்கள். இறந்தவர்கள், மரணித்தவர்களை அங்கு பார்த்தார்கள், மரணித்தவர்களை அங்கு பார்த்தார்கள். சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், நபிமார்களை, முன் சென்ற நபிமார்களை பார்த்தார்கள், மலக்குகளை பார்த்தார்கள், சிதறத்துல் முன்தஹாவை பார்த்தார்கள். இன்றும் 7 வானங்களில் உள்ள அத்துணை அதிசயங்களையும் கண்டு களித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். நரகத்திலே நரகத்தினுடைய காவலர் மாலிக், நரகத்தினுடைய பாதுகாவலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்கை பார்த்தார்கள். அந்த மலக்கு எப்படின்னு சொன்னா, சிரிக்கவே மாட்டார், அவரு சிரிக்கவே மாட்டார். நபிகள் நாயகம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யாரோ ஜிப்ரீல் அவர்களே, அங்கு ஏன் இந்த மலக்கு சிரிக்கவே மாட்டேங்கிறாரு, அப்பாட்டுக்கு அமைதியா அப்படியே உம்முண்டே இருக்கிறாரு என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவர் படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரை அவர் சிரித்ததே கிடையாது என்று சொன்னார்கள். அவருடைய முகத்தில் புன்னகையே கிடையாது. இன்னைக்கு கூட மனிதர்களிலேயே சில பேர் சிரிக்காமையே இருப்பாங்க இல்லையா, அவர்களை பார்த்து சில பேர் கிண்டல் செய்வதுண்டு. இவர் என்ன மாலிக் மாதிரி இருக்கிறாரு, நரகத்தினுடைய காவலர் மாலிக், அவர் தான் சிரிக்க மாட்டார், அவர் புன்னகை செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கு கொடுத்திருக்கிற ஜாப் அப்படி. அவர் அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தானே என்ன ஆகும்? நம்ம ஆளு சும்மாவே அட்வான்டேஜ் எடுத்துக்குவான் மனிதன். ஆனா அப்படி ஒரு கொடூரமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மாலிக் என்கின்ற மலக்கை அல்லாஹ் அப்படி வைத்திருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னொன்னு சொன்னாங்க, நபியே நாயகமே, இவர் சிரிக்கவே மாட்டாரு, இவர் படைக்கப்பட்டதிலிருந்து இவர் சிரித்ததே கிடையாது. அப்படி ஒரு கால் அவர் சிரிப்பார் என்று சொன்னால், நபியே நாயகமே, உங்களிடத்தில் மட்டும்தான் அவர் சிரிக்க முடியும் அப்படின்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வலவ் லஹிக லிஅஹதின் லஹிக இலைக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியை பார்த்து சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கின்றான். அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் அல்ல. சாதாரண மனிதருக்கு மேகம் குடை கொடுக்குமா? சாதாரண மனிதருக்காக வேண்டி பாரசீக நெருப்பு அணையுமா? சாதாரண மனிதர்களுக்காக அவர் தொட்டதெல்லாம் துலங்கியதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் அல்ல, சாதாரண மனிதர் தான் என்று நபியே சொல்லி இருந்தாலும் கூட அவர்களுடைய தரஜா என்பது சாதாரணமான தரஜா அல்ல. நபியை ரொம்ப தவாதுவான முறையில் நானும் உங்களை போன்ற மனிதர் தான் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த பேர்கள் நாளை மஹ்ஷரிலே எந்த ஒரு நாதியும் இல்லாத ஒரு தருணத்திலே, யாராலும் யாரையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழலிலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பற்றி கொண்டுதான் நாம் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் என்றால் அதுதான் உண்மை.
அவர்கள்தான் நம்மை அழைத்துக் கொண்டு செல்லுவார்கள், அவர்கள்தான் நமக்காக சிபாரிசு செய்வார்கள். அந்த வீட்டோ பவர் வேற எங்கேயுமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் என்று சொன்னால் அது நம்முடைய அறியாமை என்றுதான் அர்த்தம். நபிகள் நாயகம் அவர்கள் பைத்துல் மாமூர் என்கின்ற பள்ளிவாசலை பார்த்தார்கள். பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் வானத்திலே அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். வானத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் பூமியில் எப்படி மனிதர்கள் தவாப் செய்வதற்காகவும் இறைவனை வணங்கி ஓர் இறை கொள்கைக்காக எல்லா மக்களும் ஜாதி மத இனம் அனைத்தும் கடந்து ஒரு இடத்தில் ஒன்று கூடி ஏழை பணக்காரன் என்கின்ற பேதமின்றி எந்த மொழி இன பாகுபாடின்றி ஓர் இடத்தில் அல்லாஹ் ஒன்று கூட வைத்தானே அந்த காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவில் எப்படி மனிதர்கள் தவாப் செய்து அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு ஓர் இடத்தில் தவாப் செய்து கொண்டிருக்கின்றோமோ அதே போல வானத்திலே பைத்துல் மாமூர் என்கின்ற இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைத்துல் மாமூரிலே மலக்குமார்கள் அவர்களுக்கான காபா அந்த பள்ளிவாசல். அந்த காபாவிலே அந்த பள்ளிவாசல் பைத்துல் மாமூரிலே எப்படிப்பட்டது என்று சொன்னால் மலக்குமார்கள் நுழைந்த மன்னமா இருப்பார்களாம், சாறை சாறையாக. 70,000 மலக்குமார்கள் உள்ளே நுழைந்தால், ஒரு 70,000 மலக்குமார்கள் உள்ளே தொழுது கொண்டிருந்தால் 70,000 மலக்குமார்கள் வெளியேறிக் கொண்டிருப்பார்கள். வெளியேறிய மலக்கு ஒரு முறைதான் உள்ளே சென்று வெளியேற முடியும் தவிர அவரால் மறுபடியும் உள்ளே நுழையாத அளவிற்கான கிரவுட் அதிகமாக இருக்குமா? அப்ப நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த காபத்துல்லால பாக்குறோமே எவ்வளவு கூட்டம் இந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில், மில்லியன் கணக்கு கூட்டம். எப்ப இங்க உள்ள நுழைய முடியல, ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட நெருங்க முடியல, மதாஃபுக்குள்ள எங்களால போக முடியலன்னு நம்ம பேசிக்கிறோமே. மேலே பைத்துல் மாமூரிலே மலக்குமார்களால் சூழப்பட்டு அந்த பைத்துல் மாமூர் மக்கள் வெள்ளம், அதாவது மலக்குமார்களுடைய வெள்ளத்தில் மூழ்கி இருக்கும். எப்பொழுதுமே அது ஹஜ்ஜி சீசன்ல மட்டும் அப்படி இல்லை, எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அல்லாஹ்வை அங்கு தியானித்துக் கொண்டே திக்ரிலும் சுஜூதிலும் தொழுகையிலும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு புனிதமான பைத்துல் மாமூரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்தை பார்த்தார்கள். சிதறத்துல் முன்தஹா தான் என்னன்னா ஃபைனல் செக் போஸ்ட் மாதிரி. அந்த இடத்தை தாண்டி எந்த படைப்பும் உள்ளே போக முடியாது, தாண்டி யாராலும் போக முடியாது. ஈவன் மலக்குமார்களால் கூட அங்கே அதை தாண்டி செல்ல முடியாது. எனவே தான் ஜிப்ரையில் மாணவ தலைவர் ஜிப்ரையில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்து சிதறத்துல் முன்தஹா என்ற எல்லையை நிறுத்திவிட்டு சொன்னார்கள், நபியே நாயகமே, இதற்கு மேல் செல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை. இதற்கு மேல் நான் சென்றால் நான் பொசுங்கி விடுவேன், கருகி விடுவேன். எனவே இதை தாண்டி செல்லக்கூடிய அனுமதியும் ஆற்றலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஒரே நபர் நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ், நீங்கள் செல்லுங்கள் என்றார் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே அந்த இடம் சிதறத்துல் முன்தஹா என்கின்ற இடம். அதனுடைய இடம் அது ஒரு இலந்தை மரம், மிகப்பெரிய வேரூன்றி இருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட 6வது அந்த வானத்தில் இருந்து அதனுடைய வேர் படர்ந்து இருக்குமா. அதனுடைய மரத்தினுடைய இலைகள் எல்லாம் மிகப்பெரிய இலைகளாக இருக்கும். சில ரிவாயத்தில் அந்த யானையுடைய செவி போன்று இருக்கும் என்கின்ற ரிவாயத்தில் எல்லாம் இருக்கிறது. தங்கத்தால் ஆன இலைகளாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட புனிதமான ஒரு இடம் சிதறத்துல் முன்தஹா. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். சொர்க்கத்தை பார்த்தார்கள். ஜன்னத், ஜன்னத். இந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து இறைவனை வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய ஒரே இலக்கு எல்லோருக்கும் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்றதுதான் இருக்கும் இல்லையா? மக்கள்ல பல பேர் இருக்காங்க, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆர்வப்பட்டு அமல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரிதாவை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அமல் செய்பவர்கள் இருக்கிறார்கள். சொர்க்கத்தை நாடி நீங்கள் அமல் செய்வதை விட அல்லாஹ்வை, அவனுடைய ரிதாவை, அவனுடைய பொருத்தத்தை எண்ணி அதை வேண்டும் என்று நீங்கள் இபாதத்து செய்வதுதான் மிக மகத்தான உயர்வான இபாதத். அல்லாஹ் கிடைச்சிட்டான்னா சொர்க்கம்லாம் என்ன? சொர்க்கத்தை படைத்தது ரப்புல் ஆலமீன், அவன் தானே.
எனவே நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ்வுடைய ரிதா கிடைக்க வேண்டும் என்றும், சில பேர் பயந்துகிட்டு அல்லாஹ்வுடைய பாவம், அல்லாஹ் நம்மளை தண்டிச்சு விடுவானே, நரகத்துல போட்டுடுவானே என்று பயந்து இபாதத் செய்பவர்களும் இருப்பார்கள். இந்த மூன்று தரத்திலே உயர்வான தரம் என்னவென்றால், அல்லாஹ்வை, அவனுடைய ரிதாவை, அவனுடைய பொருத்தத்தை அடையும் என்று இபாதத் செய்வதுதான் ஒரு முஃமினுக்கு உயர்வான ஒரு அந்தஸ்து. எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த கல்வும் நினைத்து பார்த்திராத, எந்த சிந்தனையிலும் உதித்திராத ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அந்த ஜன்னத். நினைத்தது உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்ப்பது கிடைக்கும். அங்கே உள்ளே சென்றீர்கள் என்றால் உங்களுடைய ஆயுட்காலம் நிரந்தரம், உங்களுக்கு முதுமை என்பது ஏற்படாது. அங்கே உள்ளே நுழைந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு பழத்தை சாப்பிட்டால் அந்த பழத்தினுடைய ருசி கூடிக்கொண்டே போகுமே தவிர திகட்டாது. ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு இன்னொரு பழத்தை சாப்பிட்டால் உங்களுடைய பழத்தினுடைய சுவை கூடுமே தவிர ஒருபோதும் அது குறைந்து. அப்படி மிகப்பெரிய பேறுகளை நம்மை சுற்றிலும் சேவகர்கள் நமக்கு ஊழியம் செய்வதற்காக சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சி அங்கே இருக்கும். அங்கே நாம் இபாதத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அங்கே கெட்ட எண்ணத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த துனியால தான் எல்லா கெட்ட எண்ணமும் இருக்கும். இந்த துனியால தான் நம்முடைய உள்ளம் மாசுபட்டு இருக்கும். இந்த துனியாவில் தான் போட்டி பொறாமை என்று உள்ளங்கள் இறுகி கருகி போயிருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் உள்ளவர்களுடைய இதயங்கள் எல்லாம் ரொம்ப பசுமையானதாக, ரொம்ப சிறப்பான இதயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜன்னத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தார்கள். அல்லாஹ்வினுடைய அரிஷை பார்த்தார்கள். அல்லாஹ்வினுடைய அரிஷ் 4 மலக்குகளால் பெருங்கொண்ட ஒரு மிக ஆஜாகபாகுவான, மிகவும் வீரம் உள்ள, ரொம்ப ஸ்ட்ராங்கான 4 மலக்குமார்கள் அல்லாஹ்வினுடைய அரிசை தாங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய அரிசை சுற்றிலும் கோடான கோடி மலக்குமார்கள் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் கணக்கு கொள்ள முடியாது, அதனுடைய நம்பர்ஸ் யாராலும் சொல்ல முடியாது என்கின்ற அளவிற்கான மலக்குமார்கள், கோடான கோடி மலக்குமார்கள் அங்கே இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் பார்க்கறாங்க. தி பியாண்ட் இமேஜினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, யாராலும் எந்த சிந்தனையாலும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு மாபெரும் வல்லரசு, மாபெரும் அரசாட்சி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்திற்கு பிறகு நாம் பார்க்க இருக்கின்ற அத்துணை காட்சிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே அல்லாஹ் காட்டினான். ஒரு சாதாரண மனிதனுக்கு இதெல்லாம் நடக்குமா? இவை அனைத்தும் ஒரு சாதாரண ஒரு மனிதன், நீங்களோ நானோ அல்லது இந்த உலகத்தில் பெரிய ஆளுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய யாராலுமோ இது முடியுமா? இது சாத்தியமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய தூதருக்கு அவன் தேர்ந்தெடுத்து, அவன் நிர்ணயித்து, காலத்தையும் நேரத்தையும் நிர்ணயித்து, அவன் தன்னுடைய அடியாரை கண்ணியப்படுத்தும் விதமாக, நபிகள் நாயகம் அவர்களுடைய உள்ளத்தை வலிமைப்படுத்தும் விதமாக, நபிகள் நாயகம் அவர்களுடைய உள்ளமும் செயலும் அதாவது வலிமை அடைய வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை பரப்புவதிலே அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாபெரும் காட்சிகளை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டினான். இன்னும் ஒரு இடத்தை பார்த்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தர்ஜா, ஒரு இடம், ஒரு உயர்வு. அங்கே ஸரீஃபுல் கலாம், அங்கே மலக்குமார்கள் மனிதர்களுடைய விதியை எழுதி கொண்டிருக்கக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கின்ற இடத்தை, எந்த அளவுக்குன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எழுதப்படுகின்ற அந்த எழுத்தினுடைய ஓசைகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிகளால் கேட்டார்கள் என்று ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றார். அதன் பிறகு அல்லாஹ்வோடு பேசினார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து தொழுகையை பெற்றார்கள், பரிசாக பெற்றார்கள். தனக்காக எதுவும் பெற்றார்களா? தனக்காக தன்னுடைய ரப்பிடத்தில் தனக்காக வேண்டி எதையும் பெற்றார்களா? இல்லவே இல்லை.
இந்த இஸ்லாமிய மக்கள், இந்த மக்கள் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பரிசு, அவரிடத்தில் உதவியை தேடுவதற்கான ஒரு வசீலா, ஒரு தொடர்பை, புனிதமிக்க தொடர்பை, தன்னுடைய வாழ்நாளிலே நன்மையை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு உக்தியை, ஒரு விஷயத்தை, பாவத்தில் இருந்து வெற்றி பெறுவதற்கும் மானக்கேடான காரியங்களை விட்டொழிப்பதற்குமான ஒரு டூல், ஒரு விஷயத்தை, தொழுகையை, மாபெரும் அற்புதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக பெற்று வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை நாம் விட்டுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். கடைசி மரண தருவாயிலும் கூட தொழுகையை விட்டுவிடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்திருக்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து விட்டு வந்தார்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் பார்த்தார்கள் என்ற அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததாக நாம் நம்ப இல்லையா? அது எதற்கு சமம் என்று சொன்னால் நாமும் பார்த்ததற்கு ஒரு சமம். எப்படி சொல்றேன் அப்படின்னு புரியுதுண்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான ஒரு பிரதிநிதி அங்கு சென்றார்கள். இந்த சமுதாயத்திலே முஸ்லிம்களுக்கான ஒரு பிரதிநிதியாக அல்லது முழு மனித சமுதாயத்திற்குமான ஒரு பிரதிநிதியாக சென்றார்கள். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், நமக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா போயிட்டு வந்தாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் அதை பார்த்தார்கள் என்றால் முழு மனித சமுதாயமும் அதை பார்த்ததாக அதனுடைய அர்த்தம். ஏன்? ரசூலுல்லாஹ் ஒரு முன்மாதிரி மட்டுமல்ல, நமக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதி. இன்னைக்கு ஒரு பிசினஸ் பண்ணீங்களா, நிறைய பிசினஸ் பண்ணவங்களா இருப்பீங்க. ஒரு இடத்துல போய் சரக்கு வாங்கணும்னு வைங்க, அந்த சரக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னா உங்களால போக முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு யார் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரோ அந்த நம்பிக்கைக்குரியவரை அனுப்பி வைத்து அந்த சரக்கை டெஸ்ட் பண்றதுக்கு அனுப்பி வைப்பீங்க, அல்லது வாங்குறதுக்கு அனுப்பி வைப்பீங்க. அவர் வந்து வாங்கினார்னு சொன்னா போன்ல சொல்லிடுவீங்க, ஏங்க நம்ம ஆள் தான் வந்திருக்கிறாரு, அவர் வந்து ஓகேன்னு பார்த்துட்டா போதும், நான் காசை கொடுத்துட்றேன். சொல்றோமா இல்லையா? அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா நாங்க காசை கொடுத்துறேன், நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு வந்த காட்சி, பெருமானார் அங்கு பார்த்த அத்துணை அற்புதங்களையும் அதற்கு சாட்சி நாம் முழு மனித சமுதாயமும் அதை கண்டுகளித்ததற்குரிய அர்த்தமாக நாம் பார்க்க வேண்டும். நினைச்சு பாருங்க, உண்மையிலேயே நாம அந்த இடத்துல போய் அத்தனை அற்புதங்களையும் பார்த்து விட்டு நாம் வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம், நம்முடைய ஈமான், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி சீர்பெற்று இருக்க வேண்டும், சீர்பெற வேண்டும். ஒண்ணுமில்லை, நம்ம இதெல்லாம் இன்னைக்கு நாம மேராஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் வைங்க, அல்லாஹ்வுடைய மாபெரும் அத்தாட்சிகளை பார்த்தோம், சொர்க்கத்தை பார்த்தோம், நரகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நம்ம என்ன செய்வோம்? பள்ளிவாசலே கதின்னு கிடப்போம். வீட்டுக்கு கூட இல்ல இல்ல அல்லாஹ்ட்டதான் நான் இருப்பேன், ஏன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கேன், நான் பார்த்துட்டேன், நரகம் வச்சுட்டா ஐயோ நான் பயந்து இருக்கிறேன், நான் இதை விட்டு நான் வரமாட்டேன், எனக்கு சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், இங்கேயே இருந்துருவேன் அப்படின்னு நம்மள நினைப்போமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான பிரதிநிதியாக சென்று விட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னால் உண்மைதான், சத்தியம்தான் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் அதை நம்பி சாட்சியம் செய்தார்கள் இல்லையா? இந்த முழு சமுதாயத்தினர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு வந்த காட்சியை சத்தியம் என்று நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை வேல்யூவான ஒரு நம்பிக்கையாக இருந்தால் நம்முடைய வாழ்நாளை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்நாளை, நம்முடைய குணாதிசயங்களை, நம்முடைய இபாதத்துகளை, நம்முடைய ஈமானுடைய பரிணாமங்களை அனைத்தையும் நாம் சற்று சீர்தூக்கி பார்த்து நம்முடைய இன்றைய நாளை விட நாளை நான் அல்லாஹ்விற்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக ஆகிறேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
இறை நிராகரிப்பாளர்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா இந்த சம்பவங்களை, இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்ததை நிரூபித்து காட்டினான். அது மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மேராஜுக்கெல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு வந்துட்டு வெளியில வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தோன்னு சொன்னா முஷ்ரிக்கீன்கள், இறை நிராகரிப்பாளர்கள் கூட்டமா இருக்கிறாங்க. அதுல முத்தோம் இப்னு அதி, அம்ர் இப்னு ஹிஷாம், வலீத் இப்னு முகைரா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இருக்கிற அந்த மஜ்லிஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கண்டு வந்த காட்சிகளை அனைத்தையும் ஆர்வமா, ரொம்ப எக்ஸைட்மெண்டா சொல்றாங்க. சொன்னா என்ன நடக்கும்? உண்மையை சொன்னாலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி மறுக்கணும்னு வலுக்கட்டாயமா இருப்பான். ஆனா இன்னைக்கு சொன்னா கூட அதை நம்பக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கும். ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்த ஒருவர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இங்கிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனார் என்றதையும், அங்கிருந்து எந்த ராக்கெட் வசதியே இல்லாத ஒரு காலத்துல அங்கிருந்து மேலே 7 வானங்கள் தாண்டி, ஒரு வானம் இல்ல, 2 இல்ல, 7 வானங்கள் தாண்டி சொர்க்கத்தையும் பார்த்தாராம், நபியையும் நரகத்தையும் பார்த்தாராம், இறைவன்கிட்ட போய் பேசினாரா? இதெல்லாம் நம்புற கதையா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அதே போன்று அவன் கேட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வந்து நபிமார்கள் எல்லாம் பார்த்தேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தேன், இப்ராஹிம் நபியை பார்த்தேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் வந்து பைத்துல் முகத்தஸிலே எனக்கு பின்னாடி நின்று தொழுதார்கள் என்கின்ற செய்தியும் சொன்ன பொழுது முத்தோம் இப்னு அதி அவன் சொல்லுகின்றான், நீங்க பாத்தீங்கல்ல நபிமார்கள் பாத்தீங்கல்ல, எங்க சொல்லுங்க பாப்பா நபிமார்கள் எப்படி இருந்தாங்க என்று வர்ணித்து சொல்லுங்கள் பார்ப்போம் என்று ஏளனமாக கிண்டலா ஒரு கேள்வி கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட சத்தியத்தை, பார்த்த விஷயங்களை புட்டு வைத்தார்கள் நபிமார்களை பற்றி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அதாவது தோற்றம் எப்படி இருந்தது என்றால் நடுத்தரமானவராக இருந்தார். அவர் ரொம்ப ஹைட்டாவும் இல்லை, ரொம்ப குள்ளமாவும் இல்லை, நடுத்தரமானவராக இருந்தார். விரிந்த மார்புடையவராக இருந்தார். அவருடைய தலைமுடி சுருள், தலைமுடி அடர்த்தியான முடியாக இருந்தது. செந்நிறம் உடையவராக இருந்தார். உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி என்று சொல்லக்கூடிய நபரை போன்று இருந்தார் என்ற உதாரணத்தையும் சொல்லிட்டாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி தோற்றத்தை பற்றி சொன்னாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னார்கள், இவர் ரொம்ப உயரமானவராக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவராக இருந்தார், உயரமானவராக இருந்தார். ஷனுவா என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை சேர்ந்தவர்களை போன்ற ஒரு ஆஜாகுபாகுவான ஒரு வலிமை மிக்கவராக காணப்பட்டார். அடர்த்தியான உதடு உடையவராக இருந்தார். பற்கள் ஒன்றொன்று பின்னி ஓவர்லாப்பிங் ஹிஸ் டீத் பின்னி இருந்தது என்றெல்லாம் இந்த வர்ணனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தோடு சொன்னார்கள் என்று சொன்னால் பாருங்கள். இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி கேட்கும் பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்களிலும் சரி, அவர்களுடைய தோற்றங்களிலும் சரி என்னை போன்று இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியே ஆடி போயிட்டானுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அங்க அடையாளங்களை பார்த்து ஆடி போய்விட்டார்கள். பைத்துல் முகத்தஸுடைய அடையாளத்தை பற்றி சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஹம்மத் ஸிஃப் லனா அல் பைத்துல் முகத்தஸ். ஏன்னா பைத்துல் முகத்தஸுக்கு பலவாட்டி இவங்க வியாபார நிமித்தமாக போயிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸை பற்றியும் தெரியும். எனவே அதை பற்றி சொல்லுங்க பார்ப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆச்சரியத்தோடும் கிண்டலோடும் சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகல் துலைலன் வஹரஜ் துலைலன், இரவுல தான் உள்ள நுழைந்த, இரவில் தான் வெளியே வந்த இருந்தாலும் ஜிப்ரைல் வந்தாரு. அவருடைய உருவத்தில், அவருடைய ஏஞ்சலிக் ஃபார்ம்ல வந்து நின்றாரு. இறக்கையோடு வந்து நின்றார். நின்று சொன்னார், இந்த இடத்துல இந்த கதவு இருக்கு, அந்த இடத்துல இந்த கதவு இருக்கு என்றெல்லாம் என்னிடத்தில் சொன்னார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு முறைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு போயிட்டு வந்து பார்த்துட்டு சொன்னாங்க. நமக்கு எத்தனை பேர் இப்ப இன்னைக்கு கூட நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னா ஹரமுக்கு போன 50 ஹஜ்ஜி செஞ்சிருப்பாரு, அவருக்கும் அங்க தடுமாற்றம் ஏற்படும். இல்ல நீங்க நம்ம பள்ளியிலேயே நீங்க இந்த முதல் சஃப்ல நின்று காலமெல்லாம் தொழுதிருப்பார்.
50 வருட காலம் தொழுதிருப்பார். அவரிடத்துல கேளுங்க, இந்த மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசல எத்தனை ஜன்னல் இருக்குது, மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசல எத்தனை தூண்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதுவா அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா அவங்க தூணை எண்ணுவதற்காகவும் ஜன்னலை எண்ணுவதற்காகவும் பள்ளிவாசலுக்கு வரல, அவங்க தொழுவதற்காக வந்திருக்கிறார்கள், இபாதத்து செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதான உண்மை. எங்க போனாலும் நம்ம அந்த கதை. ஆனால் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூணை என்றதுக்கு அங்க போனாங்க, ஜன்னலை என்றதுக்கு அங்க போனாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் விண்ணுக்கு அழைத்து செல்வதற்காக பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்று கண்ணியப்படுத்தினான். போன ஒரு தடவை போனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 முறை சென்றது போன்று அத்துணை அங்க அடையாளங்களையும் தெள்ள தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. ஒரு கல்லின் மீது ஏறி நின்றார்கள், அல்லாஹ் அவர்கள் முன்னிலையில் அப்படியே காட்டினான். நபிகள் நாயகம் அவர்கள் பார்த்து கொண்டே சொன்னார்கள், இந்த இடத்துல இது இருக்குது, அந்த இடத்துல அது இருக்குது என்று. எவ்வளவு பெரிய அற்புதம்! சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு பார்க்கிறோம் போன்ல எவ்வளவு தூரமான விஷயத்துல வீடியோ கால்ல பார்த்துறோம். அன்னைக்கு எங்க போன் இருந்ததா? அன்னைக்கு அலைவரிசையில் யாராலும் தொடர்பு கொள்ள முடிந்ததா? ரேடார் இருந்ததா? எதுவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்று நமக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சிகள் கூட அது உண்மையே என்பதை பறைசாற்றக்கூடியதாகவே இருக்கிறது. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் சந்தித்த 3 குழுவினரை பற்றி சொன்னார்கள். 3 குழுவினர்களிலே ஒரு குழுவினர் ஒட்டக கூட்டத்தார். ரௌஹா என்கின்ற இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க, உள்ள அந்த கூட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு பெண் ஒட்டகம் தொலைந்து விட்டது, காணா போயிடுச்சு. அந்த ஒட்டகத்தை தேடி அந்த கூட்டம் தேடி வெளியே போயிட்டாங்க. போனதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய இருப்பிடத்திற்கு வருகிறார்கள். அந்த இருப்பிடத்திலே அவர்கள் இல்லை, அந்த மக்கள் இல்லை. அந்த இடத்துல ஒரு பாத்திரம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரை எடுத்து குடிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிச்சிட்டு மூடி வச்சுட்டு வர்றாங்க. இந்த நிகழ்வு நடந்ததா என்று செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இரண்டாவது ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள், இன்னும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை நபிகள் நாயகம் அவர்கள் அடைந்த பொழுது அந்த கூட்டத்தினுடைய ஒட்டகங்கள் இருந்தது, நிறைய மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுல ஒரு ஒட்டகம் சிவப்பு ஒட்டகம், சிவப்பு நிற ஒட்டகம், அந்த ஒட்டகத்தினுடைய ஓரங்கள் வெள்ளையாக இருந்தது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை குறித்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை குறித்து நீங்கள் கேளுங்கள். அந்த கூட்டத்திடத்தில் இன்னொரு கூட்டத்தை குறித்து சொன்னார்கள். அத்தன்னைம் என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் நான் ஒரு கூட்டத்தை, ஒட்டக கூட்டத்தை பார்த்தேன். அந்த ஒட்டக கூட்டம், இது ஹைலைட், அந்த ஒட்டக கூட்டம் நாளைக்கு மதீனாவுக்கு வந்து இந்த வேலி வழியா, இந்த சமுத்திர, அதாவது இந்த பள்ளத்தாக்கு வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள் நாளைக்கு, அவங்க இடத்துல கேட்டுக்குங்கன்ற சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. உடனே உங்களுக்கு இருந்தவர்களுக்கு ஆச்சரியம், என்னடா இது இப்படி சொல்றாரு அப்படின்னு ஆச்சரியம், புட்டு வைக்கிறாரு. உடனே வலீத் இப்னு முகைரா, ரசூலுல்லாஹ் அதாவது முஹம்மது ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சபையை கலைச்சிட்டு போயிட்டு அங்க ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தேடி பார்க்கிறாங்க. அத்துணையும் சத்தியம், உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவென்று சொன்னார்களோ அத்துணை கூட்டங்களும் அத்துணை பேர்களும் மிகச்சாக சான்று பகர்ந்தார்கள், சாட்சி சொன்னார்கள். முஹம்மது அவர்கள் வந்து போன சுவடுகள் இருந்தன, முஹம்மது அவர்கள் எங்களிடத்தில் வந்ததற்கான அடையாளங்கள் இருந்தன என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள். நாயகம் சொன்னது போன்று அந்த 3வது கூட்டம் அப்படியே வந்தார்கள். அவர்களிடத்தில் சென்றபோது ஆமா அப்படி என்று ஒத்துக்கொண்டார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஹெர்குலிஸ் என்று சொல்லக்கூடிய ரோமபுரிய மன்னர், ரோம பேரரசனுடைய மன்னர், அவரிடத்திலே அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த ஹெர்குலிஸ் மன்னர் நாயகம் அவர்களை பற்றி அபூ சுஃபியானிடம் விசாரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அபூ சுஃபியான் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறை சொல்வதற்கான எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. ரசூலுல்லாஹ் பத்தி குறை சொல்வதற்கு, அவர் பொய்யர் என்று சொல்வதற்கோ அல்லது ஏமாற்றுக்காரர் என்று சொல்வதற்கோ அவர் மோசடிக்காரர் என்று சொல்வதற்கோ எந்த முகாந்திரமும் இல்லை. அப்படி ஒரு சூழலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும், சொல்லி அவருடைய மனதில் ஒரு எண்ணத்தை போட வேண்டும் என்று யோசிக்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் கிடைக்குது. என்ன?
இவர் ஒரு இரவுல இங்கிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்தாரு அல்லது வானத்துக்கு போனாரு அப்படின்ற விஷயத்தை சொன்னால் நிச்சயமாக நபிகள் நாயகம் அவர்கள் மீது ஒரு தவறான எண்ணம், நம்பிக்கை இன்மை ஏற்படும் என்ற எண்ணத்திலே அபூ சுஃபியான் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சொல்றாருங்க, ஒரு இரவுல போன சாத்தியமா? உங்களுக்கு தெரியாத ஒட்டகத்துல போனா எவ்வளவு தூரம் எவ்வளவு நாள் பயணம் செய்ய வேண்டும், எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கிறது என்றெல்லாம் தெரியும் இல்லையா? அப்படி இருக்கின்ற சமயத்தில் இவர் இப்படி சொல்றாங்க அப்படின்ற விஷயத்தை சொன்னவுடன் அல்லாஹ் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுதெல்லாம் குறைவாக மதிப்பிட்டோ, அவர்களை பொய்யர் என்றோ, அவருடைய தரத்தை குறைக்கும் வண்ணமாக யாரெல்லாம் செய்கின்றார்களோ அந்த இடத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியினுடைய கண்ணியத்தை நிலைநாட்டுவான் என்பதை நாம் அந்த அந்த நிகழ்வின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த சபையிலேயே, ஹெர்கலுடைய அந்த சபையிலேயே ஒரு தலைமை ஃபாதிரியார் அங்கே சாட்சியம் சொல்லுகின்றார். என்ன சொன்னார் தெரியுமா? மன்னரே, ஒரு நாள் நாங்கள்லாம் எப்பவுமே டெய்லி பைத்துல் முகத்தஸினுடைய வாசலை கதவை நாங்க பூட்டிட்டு தான் போவோம். அது எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் அதை பூட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் இரவிலே பூட்டி விட்டு நாங்கள் வெளியேறுவோம். ஒரு இரவில் பார்த்தோம், பூட்ட நினைத்தோம், பூட்ட முயற்சித்தோம், ஆனால் அந்த கதவை சாத்த எங்களால் முடியவில்லை, பூட்ட முடியவில்லை, நகர்த்தவே முடியவில்லை. நானும் போய் தச்சன் அந்த ஆசாரி அவனை எல்லாம் கூட்டு வந்து எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தோம், ஆனால் யாராலும் அதை சன்னம் கூட ஒரு சிறிய அளவு கூட எங்களால் நகர்த்த முடியவில்லை. எனவே நாங்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் சடைஞ்சு போய் சரி விட்டுட்டு போவோம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு போயிட்டு வந்து அடுத்த நாள் அதே போன்று சாயந்தரம் என்ன செய்யும், பூட்டுறதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சோம், எங்களுக்கு பூட்டுவது மிக இலகுவாக ஆகிவிட்டது என்று சொன்னார். அப்பொழுது நாங்கள் நினைத்துக் கொண்டோம், நேற்றிரவு மகத்தான ஒரு நபி இங்கு வருவதற்கான முன்னறிவிப்பு தான் வந்திருக்கிறார்கள், அதனால்தான் இது நம்மால் முடியவில்லை என்பதை நாங்கள் அங்கு உணர்ந்து கொண்டோம். இன்று நாங்கள் அதை உண்மைப்படுத்தி புரிந்து கொண்டோம், உண்மை என்று நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னார். என்றால் அந்த ஹெர்குலஸினுடைய சபையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ், இதெல்லாம் நம்ம இந்த அற்புதங்களை எல்லாம் நாம் சொல்வதற்குரிய நோக்கம் என்ன? இதெல்லாம் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டுவதற்கான நோக்கம் என்னவென்றால், மேராஜ் என்பது அல்லாஹ்வினுடைய ஆற்றலையும் அவனுடைய வல்லமையையும் இந்த உலக சமுதாயத்திற்கும் காட்டுவதற்கான ஒரு ஏற்பாடு. சந்தேகமே இல்லாத, சந்தேகத்திற்கு இடமே இல்லாத ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை. மறுமை ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது. நன்மை செய்தால் உங்களுக்கு கூலி கிடைக்கும், தீமை செய்தால் நரகம் உங்களுக்கு கிடைக்கும். அணு அளவு கூட அல்லாஹ் அநீதம் செய்ய மாட்டான், அதற்குரிய கூலியை நாம் பெற்று விடுவோம் என்பதை இந்த முழு சமுதாய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஏற்பாடு. நபிக்கு நடந்த இந்த சம்பவம் முழு சமுதாயத்திற்கும் நடந்த ஒரு அனுபவமாக இந்த சமுதாயம் பொறுப்பை ஏற்று தன்னுடைய நாட்களை திருத்திக் கொள்ள வேண்டும். நபிக்கு நடந்த இந்த நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதுக்கு ஆறுதலாகவும், மார்க்கத்தை எடுத்து சொல்வதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு உத்வேகத்தையும் வலியையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டையும் இந்த மேராஜ் கொடுத்திருக்கிறது. இந்த மேராஜில் இருந்துதான் இஸ்லாத்தினுடைய கடமைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தொழுகை, முக்கியமான கடமை தொழுகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மேராஜ் கொண்டுதான், இந்த மேராஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வு மனிதர்களுக்கு எதை கற்றுத்தருகிறது என்றால், சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உலகத்தில் இருக்கிறது. அந்த சிரமம் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சிரமத்தின் போது நம்முடைய வலிமை, மன வலிமை எப்படி இருக்க வேண்டும், ஈமான் எப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி மிகப்பெரியது. இன்னைக்கு இஸ்ரேல் அடிச்சு கொள்றான் முஸ்லிம்களை அடித்து கொள்ளுகிறார்கள் என்றால், இது எல்லாம் அந்த பாவிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவனுடைய அண்ட சராசரங்கள், அவனுடைய அந்த ராஜ்யம், அவனுடைய பறந்து விரிந்த அந்த வானங்கள், பூமிகள், அவனுடைய அரசாட்சிகள், இது அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது ஒரு புள்ளி தான் இந்த பூமி. புள்ளின்னு கூட சொல்ல முடியாது, அதோட கீழே. அதிலும் குறைவானவர்கள் தான் மனிதர்கள் கொடுமையாக ஆட்சி செய்யக்கூடியவர்களும் முஸ்லிம்களை அழித்தொழிப்பவர்களும்.
அப்படிப்பட்ட அந்த கொடியவர்களுக்கு மேல அல்லாஹ் மிகப்பெரியவன் இருக்கிறான், அவருடைய அரசாங்கம் இருக்கிறது, நாளை மறுமையில் அவர்களுக்கான தண்டனை இருக்கிறது என்பதை முழு சமுதாயத்திற்கும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்பதற்குத்தான் இந்த மிஅராஜ். அதுதான் வருஷம் இந்த மிஅராஜுடைய தினத்தில் நாம் ஒரு நினைவில் அசை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கி சிறப்பாக்கி மிஅராஜுடைய இந்த இவ்விடத்திலிருந்து நாம் மிஅராஜினுடைய இந்த சம்பவத்திலிருந்து படிப்பினையை பெற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்த்து சிறப்பித்து நாம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அதிகமாக்கிக் கொள்வோமாக. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்குரிய நசீபை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.